إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்று நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால், ஈமான் உறவுகளே, நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய சக்தியை இந்த உலகத்துக்கு மிக வேகமாகவே பறைசாற்றி நான் தான் ரப்பு என்பதனை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நிலைமையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய படை ஜுந்தும் மின் ஜுனூதில்லா, அல்லாஹுடைய படை அது நீர், நெருப்பு, காற்று, அதே போன்று இருக்கின்ற சிறிய பேன், ஈசல், இவைகளெல்லாம் அல்லாஹுடைய படைகள். அல்லாஹ் நாடினால் அவனுடைய படைகளை அனுப்பி அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதை செய்வதற்கு அவன் சக்தி மிக்கவன். அவன்தான் ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்திலே இருக்கின்றவர்களை எல்லாம் தன்னுடைய கண்ணால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுடைய திட்டங்களை நினைத்த மாதிரி அவன் செயற்படுத்துகின்றான். அவன் அடியார்கள் மீது கருணை கொண்டவன், அன்பு கொண்டவன். அவன் யாரையும் வீணாக தண்டிக்க மாட்டான். ஒவ்வொரு மனிதனையும் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹு தாலா தண்டிப்பதாக, பிடிப்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் மரணம் என்ற அந்த சிந்தனையை மறந்து வாழக்கூடிய ஒரு காலம். எனக்கொரு மரணம் வரும் என்ற அந்த உணர்வு அற்று வாழுகின்ற காலம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எது எப்படி இருந்தாலும் அவன் நினைத்ததை நினைத்த பிரகாரம் ஆக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன், வல்லமை பெற்றவன். உலகத்திலே கோடி கண்டுபிடிப்புகள், கோடி கோடி கண்டுபிடிப்புகள். அல்லாஹு தஆலா சவால் விட்டு சொல்லுகின்ற ஒன்று என்ன தெரியுமா? ஃபலவுலா இன் குன்தும் கைர மதீனின் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். ஒட்டுமொத்த உலகமும் சேருங்க, உங்களோட பொருளாதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டுங்க, நீங்க உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருங்க, நீங்க பில்லியன் ட்ரில்லியன்கள்ல உருளக்கூடிய புரளக்கூடிய அளவுல செல்வந்தனாக இருங்க. உங்களால முடியுமாக இருந்தால் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன், நீங்க உண்மை பேசக்கூடியவங்களாக இருந்தால் போகின்ற ரூகை திருப்பி கொடுங்க பார்க்கலாம். போற உயிரை, போற ரூக 7 மண்டா திருப்பி கொடுங்க பார்க்கலாம் என்று அல்லாஹு தஆலா சவால் விட்டு சொல்லுகின்றான். கோடிகள் கொடுத்து எதையும் செய்யலாம். அல் குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? போற ரூக ஒன்னால் மீட்டெடுக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சவால் விட்டு சொல்லுவதை நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம். சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, சென்ற வெள்ளிக்கிழமை இந்த நேரம் உங்களுடைய ஊர் எந்த முறையில் இருந்தது என்று ஒரு முறை கொஞ்சம் உங்களுடைய சிந்தனைகளுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். சென்ற வெள்ளிக்கிழமை ஜும்ஆ பிரசங்கம் கூட நடக்கவில்லை.
சுப்ஹானல்லாஹ், முகடு வரைக்கும் தண்ணீர் வந்து முட்டுகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை இந்த உலகத்துக்கு காட்டினான். கற்பனை பண்ணாத, சுனாமிக்கு பின்னால் கற்பனை பண்ணாத, இப்படியும் வருமா என்று நினைத்து பார்க்க முடியாத அளவில் அல்லாஹு தஆலா படு பயங்கரமாக இலங்கை திருநாட்டை புரட்டி போட்ட கோர நிகழ்வு நடந்தேறிவிட்டது. ஒரு வாரம் ஆகின்றது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, இவைகள் எமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன? இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு சொல்லித்தர வருகின்ற செய்தி என்ன? என்ன செய்தியை இது எங்கள் ஆழ்மனதிலே பதிய வைக்க விரும்புகின்றது? ஒரு சுனாமி 2004 டிசம்பர் 26 அதிகாலை 9:31 இந்த உலகையே உலுக்கி ஒரு கோர நிகழ்வு. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கடற்கரையை நோக்கி சென்றவர்கள், அவர்கள் புதுமண தம்பதிகளாக பிள்ளை குட்டிகளோடு குழந்தைகளோடு சுப்ஹானல்லாஹ் மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் திளைத்து கடற்கரையை கண்டுகளித்து அழகாக ஓடித்திருந்து விளையாடுவதற்காக சென்றவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ் பெகோக்களை கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் குழிகளை தோண்டி ஜனாசாக்களை எல்லாம் சுப்ஹானல்லாஹ் அப்படியே அள்ளி போட்டு புதைத்த காட்சிகளை நாங்கள் கண்ணால் கண்டு உறவுகளே. அது போய் அதற்கு பிறகு அல்லாஹ் இடையிடையே இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் காட்டுகின்றான். வமா நுர்சிலுல் ஆயாத் இல்லா தஹ்வீஃபா. இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் இடையிடையே மக்களுக்கு ஏன் காட்டுறோம் தெரியுமா? பயந்துக்கோ, மாறிக்கோ, திருந்திக்கொள், திருத்திக்கொள், உன்னை நீ மாற்றிக்கொள், உன் குடும்பத்தை மாற்றிக்கொள், உன் செயல்களை மாற்றிக்கொள், உன் பொருளாதாரத்தை ஹலாலாக்கிக்கொள், உன் வாழ்வை நீ செப்பனிட்டு 18 மாற்றி அமைத்து நல்லவனாக உன்னை திருத்திக்கொள் என்பதற்காக அல்லாஹ் அடிக்கடி 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 அத்தாட்சிகளை உலகத்துக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றார். சகோதரர்களே, மனித மனம், மனித உள்ளம் மறக்கக்கூடியது. சுப்ஹானல்லாஹ், நிகழ்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. சுனாமியோடு முடியவில்லை உறவுகளே. மிகப்பெரிய வெள்ளப்பெருக்குகள் வந்தது, பூகம்பங்கள் வந்தது, கொரோனா வந்தது, அதே போல் ஏப்ரலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. எல்லோரும் பயந்து நடுங்குகின்ற அளவில் இனி முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து நிற்க மாட்டோம் என்று நினைக்கின்ற அளவில் கடுமையான சோதனை இதுவரைக்கும் முடியவில்லை. இதுவரைக்கும் அந்த சோதனை தொடர்கின்ற அளவில் பயங்கரமான சோதனைகள் எல்லாம் வந்து முடிந்து இனி நிம்மதி என்று நினைக்கின்ற நேரம் மிக பயங்கரமான ஒன்றால் நாங்கள் சோதிக்கப்பட்டோம். ஆனால் உறவுகளை, சென்ற வாரம் இருந்த அந்த மனோநிலையில் இந்த வாரம் நாம் இல்லை. அடுத்த வாரம் இப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அடுத்த வாரம் இப்படி ஒன்று நடக்கவே இல்லை. சிம்பிளா எடுத்துடுவோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், ثم بدلنا مكان السيئة الحسنة حتى عفوا وقالوا قد مس آباءنا الضراء. என்ன, நாங்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் பயங்கரமான இப்படியான மன உளைச்சல்களை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து, பிரச்சனைகளை கொடுத்து ஒரு நிலைமையை நாங்கள் சோதிப்போம். அப்படியே போய் பழைய மாதிரி ஒரு நிலைமையை நாங்கள் மாத்திடுவோம். பழைய மாதிரி நிம்மதியா வாழ்ந்த மாதிரி பழைய மாதிரி வீடு வாசல்களை கட்டி அழகா வாழக்கூடிய பொருளாதாரங்களை கொடுத்து நிம்மதியா வாழுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தினால் அவங்க பேசிக்கொள்வாங்களாம். என்ன தெரியுமா? கது மஸ்ஸா ஆபாஅனா தர்ரா. எங்கட மூதாதையர்களுக்கு இதை விட பெருசெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி இதை சிம்பிள் ஆக்கிடுவாங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். என்ன, ஒரு சுனாமி வந்த நேரம் இது மாதிரி ஒன்று இல்லைன்னு பேசினோம். அது வத்துது, முடியுது, சுனாமி. இது சுனாமி அல்ல மௌலவி, இது வெள்ளம். நூஹ் நபில காலத்தில் வந்ததுதான் சுனாமி, சிறுசாக்கியாச்சு. அன்றைக்கு வந்ததுதான் சுனாமி. அது எப்படி தெரியுமா? கப்பல் எல்லாம் மழை அளவுக்கு போற அளவுக்கு, மலையில வைத்து கப்பல் முட்டி நிற்கின்ற அளவுக்கு பிரமாண்டமான அது சுனாமி. இது வெள்ளம். அந்த கொரோனாண்டு வந்து கொரோனாக்கு மாஸ்க போட்டு பொலித்தினால மூடி பேக் பண்ணி கவர் பண்ணி தெப்ப திறந்தாலும் கதவை திறந்தாலும் ரூமை திறந்தாலும் என்ன கையை கழுவுறா துறக்கிறா. சுப்ஹானல்லாஹ், ஒரு வித்தியாசமான நிலைமையில வாழ்ந்தோம். அது நீங்குது. அதுக்கப்புறம் கொரோனா எல்லாருக்கும் வந்து வைத்துக்காது தடுமல் காய்ச்சல் மாதிரி, அது இருமல் தும்மல் மாதிரி சிம்பிள் ஆக்கிடுவாங்க, நார்மல் ஆக்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு மூமின் அதே மாதிரி ஏப்ரல் வந்த பிரச்சனையில வீட்டுக்கு முன்னுக்குற இலை விழுந்தா கூட, விழுந்தது இலை கேட்கிறது மகன் வார சத்தம், உங்களோட சொந்த வாகனம் வீட்டுக்கு வார சத்தம், நடுங்கினான். இல்லை இல்லை இல்லை, என்ன பிடிக்கத்தான் வார, என்ன பார்க்கத்தான் வார, என்ன தூக்கிட்டு போறதுக்கு தான் வார, நான் ஒன்றுமே செய்யல. இப்படி பேசியவர்கள் காலம் போய் கொஞ்சம் 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 போய் ரப்பு சொல்றான், பழைய நிலைமைக்கு வளமான செழிப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ கொடுத்துட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம்?
கதுமஸ் ஆபான தர்ராவசர், எங்கட மூதாதையர்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி இதை சிம்பிளாக்கி நோமலாக ஆக்கி விடுவார்கள். இதன் காரணமாக அந்த சமூகத்தை எல்லாம் தண்டிப்பான். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, சென்ற வாரம் இந்த 2 வாரங்களுக்குள்ள கற்பனை பண்ணி பார்க்க முடியாத நிகழ்வுகள் நாங்க பார்த்தோம். சாய்ந்த மருதுல பாலத்தில் போய்கொண்டிருந்த ஒரு கார் அப்படியே தவறு விழுந்தாச்சு. ஊரே சேர்ந்திருக்குது. யாராலும் எதுவும் செய்ய முடியாது. வெள்ள நீரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதில் சுழியோடிகள் போனாலும் செத்து விடுவார்கள். யாருக்கும் போக முடியாது. இலங்கையிலே மீட்பு பணியிலே ஈடுபட்ட மிக முக்கியமான 5 பேர் இறந்து போனார்கள். ஹெலிகாப்டரை ஓட்டி வந்த அந்த அப்பாவித்தனமான அந்த விமானி அவரும் இறந்து போனார். நாங்க பார்க்கிறோம். மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் வெள்ளத்தோடு போட்டி போட முடியாது. உறவுகளே, என்ன நடக்குது? சாய்ந்த மருதில் அந்த கார் வருது, கார் விழுது, கயிற்ற வீசுறாங்க. அல்லாஹு தஆலா அவன் திட்டத்தை நிறைவேற்றுகிறான். மரணம் என்று இறைவன் தீர்மானித்தால் யாராலும் காக்க முடியாது. உறவுகளே, அல்லாஹ் உங்களையும் என்னையும் பிறக்க செய்கின்ற நேரமே எனக்குள்ள மரணத்தை, உங்களுக்குள்ள மரணத்தை ரப்புல் ஆலமீன் தீர்மானித்து விட்டார். தாயுடைய கருவறையில் வைத்து எங்களுக்குள்ள மரணங்கள், வாழ்வாதாரங்கள் எழுதப்பட்டு விட்டது. பேசுற நான் முடிப்பேன் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. கேட்கிற நீங்க வீடு போய் சேருவீங்க என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அந்த கார்ல கயிற்று வீசுறா, கட்டு 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 என்றார். அவரால் ஒன்றும் விளங்கல். ஒரு வயோதிபர், அவர் மனைவி, பேரப்புள்ள, பேத்தி, 3 பேர் போய் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கார் அப்படியே தண்ணி உள்ளுக்கு போச்சு. உறவுகளை, எத்தனை நிகழ்வுகளை கண்டோம். சென்ற வருடம் 2024 காசிக்குள் உழுவும் அரபு கல்லூரி சம்மாந்துறை, சுப்ஹானல்லாஹ், மறுமுனையில் பிள்ளை, இதே மாதிரி வெள்ளம், மறுமுனையில் பிள்ளைகள் வருகிறார்கள் என்ற எதிர்பார்ப்போடு பெற்றார்கள் காத்திருக்க, உளவு எந்திரத்தில் டிராக்டரில் போன அந்த மாணவர்கள் 6 பேர் என்று நினைக்கின்றேன், அப்படியே போய் மரணித்து போன கோர நிகழ்வுகளை கண்ணால பார்த்தோம். உறவுகள், இந்த நிகழ்வுகள் நமக்கு என்ன சொல்லுகின்றது? இப்பொழுது நாங்கள் ஒட்டுமொத்த துயரத்தின் உச்சகட்டத்தில் ரம்புக்கலை, வினாலகலை என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் உங்களுக்கு தெரியும். ரம்புக்கலையில் இருக்கக்கூடிய விலானகமை என்று சொல்லக்கூடிய ரம்புக்கலை, இந்த ஊர் அப்படி ஒரு ஊரே இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா புரட்டி போட்டான். உறவுகளே, அப்படி ஒரு கிராமமே இல்லை என்ற அளவுக்கு கண்ணீர் சென்றுகின்ற ஒரு நிலைமை எங்கட கண்வாணிக்கத்தால பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் மீட்பு பணி தொடருது. நேற்றைய தினம் ஒருவர் பேஸ்புக்கில் பேசுகின்றார், துண்டு துண்டாக பொடிகள் வந்து கொண்டிருக்கிறது. உறவுகளே, அவர்களை அல்லாஹ் ஷஹீதுகளாக ஆக்க வேண்டும். அந்த மரணங்களை பற்றி அறிவில்லாதவர்கள் வேறு மாதிரி பேசுகின்றார்கள். இடிபாடுகளுக்குள் சிக்க மரணிப்பவரை இஸ்லாம் ஷஹீத் என்று சொல்லுகின்றது. நீரில் மூழ்கி மரணிப்பவரை ஷஹீத் என்று சொல்லுகின்றது. குழந்தை பிரசவிக்கின்ற நேரம் மரணிப்பதை ஷஹீத் என்று சொல்லுகின்றது. இஸ்லாம் ஷஹீதுகளுடைய அந்தஸ்துக்களை நிறைவே வைத்திருக்கின்ற அல்லாஹ் சுஹதாக்களுடைய உயர்ந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும். 50 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 150 200க்கு மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட ஒரு கோர நிகழ்வு கண்மாணிக்கத்தால பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, எப்படியா நிகழ்வுகள் காட்டுகின்றார். சுப்ஹானல்லாஹ், நாவலப்பிட்டி, கம்பள, அதே போல கெலியோய, பேராதனி, கண்டி, அப்படி வந்தோம் என்றால் இவர்கள் முஸ்லிம்கள் செறிந்து வாழுகின்ற ஏரியாக்கள். உறவுகளே, முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய ஏரியாக்கள், நியாயமான உயிர்கள் பழி போய்விட்டது. இன்று காலையுடைய செய்தியின்படி 625 என்று நினைக்கிறேன், 625க்கு மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள். மிஸ்ஸிங் வேற. உறவுகளே, இந்த செய்திகள் எனக்கும் உங்களுக்கும் எதை சொல்லுது? அல்லாஹு தஆலா சிக்கியவர்களில் ஒருவராக என்னை உங்களை ஆக்கவில்லை. பார்த்தீர்களா? ரப்புல் ஆலமீனுடைய கருணை, அருள். ரம்புக்கலை கிராமத்தில் அந்த ஏரியாவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு பிரதேசம். உறவு கிடையாது, மிக அழகான ஒரு பிரதேசம். அந்த மக்கள் கற்பனை பண்ணி இருப்பார்களா? நான் இன்று மரணிக்க போகிறேன் என்று நினைத்திருப்பார்களா? சாட்சி வீட்டுக்கு போறேன், பெரியம்மா வீட்டுக்கு போறேன் என்று சொல்லி அந்த ஏரியாவில் இல்லாதவர்கள் கொழும்புல இருந்தோ அல்லது வேறு எங்கே இருந்தோ அந்த ஊருக்கு விசிட் போய் இருந்தவர்களும் இருக்கலாம். சாட்சி வீட்டுக்கு போற, பெரிய வீட்டுக்கு போறன்னு சொல்லி போய் அங்கு நின்றவர்கள் இருக்கலாம். மரணம் என்று தீர்மானித்தால் அல்லாஹ் அந்த இடத்துக்கு எடுத்தே தீர்வான், அனுப்பியே தீர்வான். உறவுகளே, நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க, FBல பார்த்திருப்பீங்க. எதை பார்க்கிறீங்களோ தெரியாது, இதை பாருங்க, ஈமான் அதிகரிக்கும். FBல மோசன் நிறைய, நல்லது நிறைய. நாங்க சாய்ஸ் பண்றதுல இருக்குது. யூடியூப்ல மோசன் நிறைய, நல்லது நிறைய. நாங்க சாய்ஸ் பண்றதுல இருக்குது. சட் பண்றது நல்லது நிறைய, மோசமான நிறைய. நாங்க சாய்ஸ் பண்றதுல இருக்கிறவர்களே, ஈமான் உறவுகளே, அந்த ரம்புக்கலை கிராமத்திலே, அந்த கிராமத்திலே சுப்ஹானல்லாஹ் ஏற்பட்ட அந்த மண் சரிவு, அது எப்படி கற்பனை பண்ண முடியாத உறவுகளே.
12, 12:30, 1 மணிக்குள்ள இந்த நிகழ்வு நடந்து முடியுது. ஜாம நேரம், நல்ல கூதலா இருக்குது, சில்லென்று காற்றடிக்குது, இழுத்து போத்தி உறங்கலாம் என்று நினைக்கின்ற இந்த நேரத்தில் கற்பனை பண்ண முடியாத ஒரு நிகழ்வு அல்லாஹ் தஆலா கண் முன்னால் நடத்தி காட்டினான். உறவுகளே, கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நித்திரைக்கு செல்லுகின்ற நேரம் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றோம், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டு அமூத்து நான் மௌத்தாகிறேன். அமூத்துன்னா நான் மௌத்தாகிறேன், மையத்து மௌத்து அதுதான் அமூத்து. அல்லாஹும்ம இறைவா பிஸ்மிக ஓண்ட பெயரை சொல்லிக்கொண்டு அமூத்து நான் மௌத்தாகிறேன், வாஹியா நீ நாடினால் நான் மீண்டும் உயிர் தெளிவேன். ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு போறோம். சொல்றீங்களா இல்லையா? சொல்லணும். முஸ்லிம் சொல்லணும். மரண சின்ன 24 hours உள்ளத்தில் நிலைத்து நிற்கணும். படுக்கிற நேரம் உன் பெயரை சொல்லிக் கொண்டு மௌத்தாகிறேன், வாஹியா நீ நாடினால் நான் எழும்பிடுவேன். அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்றான், அல்லாஹுல்லதி யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அல்லாஹ் உறங்குகின்ற நேரம் சில உயிர்களை கைப்பற்றுகின்றான். தூக்கம் மரணம். இதுவரைக்கும் சுவாசிக்கிறோம் ரஹ்மத், நிஅமத், அருள். தூக்கம் மரணம். உறவுகளே, தூங்கினான் அல்லாஹ் சொல்றான், சில உயிர்களை தூக்கத்தில் நான் எடுத்துக்கொள்வேன். சில உயிர்களை தூக்கத்தில் நான் எடுத்துக்கொள்வேன். வளமையா தஹஜ்ஜத் கிளம்புற வாப்பா 4 மணி ஆகி விளம்பல்ல, 4 காலாகி விளம்பல்ல, மகள் பைத்து தட்டி பார்த்தால் அப்படியே கல்லா போயிருக்கு. என்ன கிட்டத்தட்ட நைட்டுக்கு படுத்ததோட மௌத்தா போயிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். உறவுகளே, இரவையிலே தூக்கத்தில் அல்லாஹ் சிலரை பிடிக்கிறான், தூக்கத்தில் பிடிக்கிறான். சிலரை அல்லாஹ் தஆலா திருப்பி அனுப்புகின்றான். இதுவரைக்கும் திருப்பி அனுப்பப்பட்ட உயிர் என்ற உயிர் உங்களோட உயிர். நீ டெய்லி திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டே இருக்குமா? இல்ல உறவுகளே. ஒன்றே தூக்கத்தில் எடுத்துக்கொள்வான் அல்லது திருப்பி அனுப்புவான். திருப்பி அனுப்புவதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரம் அஜலின் முசம்மா, ஒரு குறிப்பிட்ட கால வரையறை நீங்கள் அங்கே வாழுவீர்கள். குறிப்பிட்ட காலம் நீங்கள் வாழுவீர்கள். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் உங்களுக்கு நிலையாக எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, மரணம் வந்தே சேருவீர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எத்தனை எத்தனை நிகழ்வுகள் உறவுகளே, ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே. நாங்க பார்த்தோம், உம்ராவுக்கு சென்ற இந்தியா ஹைதராபாத்தில் இருந்து உம்ராவுக்கு வந்த 42 பயணிகள் உம்ராவை முடிச்சாங்க, மதீனாக்கு ஜியாராக்கு போறாங்க. மதீனாவை விசிட் பண்றதுக்கு, தரிசிக்கிறதுக்காக போறாங்க. அதுக்கு முன்னால் உள்ள வீடியோவை காட்டுறாங்க. எல்லாரும் அழகாக பஸ்ஸில் அமர்ந்து சிரிச்சு கொண்டிருக்கிற சில பெண்கள் அப்படி முகத்தை மூடிக்கொள்றாங்க. இந்த நிலைமையில் அந்த வீடியோவை பார்த்தோம். உறவுகளே, நினைத்தாலே கண்கள் குளமாய் ஓடுகின்ற கோர நிகழ்வு அல்லாஹ் நடத்தி காட்டினான். வந்தாங்க, வருகின்ற இடையில, அதாவது பெட்ரோல் பவுசர்ல பஸ் மோதிய நிலைமையில அந்த இடையில தீக்கிரையாகி மதீனாவில் அடக்கப்பட்டார்கள். கோடி கொடுத்தாலும் கிடைக்காத பாக்கியம் ஈமானிய பக்கம் பார்த்தால். யாருக்கு மதீனாவில் மரணிக்க பாக்கியம் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம். நாங்க வருஷாவர்த்தம் ஹஜ்ஜுக்கு போய் உம்ராவுக்கு போய் மரணிக்கணும் நினைச்சாலும் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் அந்த பூமியில் மரணிக்கின்ற பாக்கியத்தை அந்த 42 பேருக்கு அல்லாஹ் கொடுத்தார். உறவுகளே, அல்லாஹ் தீர்மானித்தவர்கள் போய் சேர வேண்டும். 57 55 பயணிகள் வந்தவர்கள் கொஞ்சம் பேர் நீங்க முந்துக்கு நாங்க பிந்தி வாரோம். அல்லாஹ் அவங்களை நீடிக்க வச்சான். இவங்களுக்கு எல்லாம் மௌத்தை தீர்மானிச்சான். அதிலே ஒரு மனிதர் தப்பினார் என்று நினைக்கிறேன். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, நாங்கள் நிறையவே பார்க்கிறோம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கோடி பெறுமதியான சொத்துக்கள் நீரில் மிதந்து போனதை பார்த்தோம். கோடி பெறுமதியான சொத்துக்கள் மீட்பு பணியில ஈடுகின்றவர்கள் பாக்ஸாக ஹேண்ட்போன்கள் எடுக்கிறாங்க. எந்த கடையில தேடி யாருக்கு கொடுக்கிறது? ஹேண்ட்போன்கள் எடுக்கிறாங்க. மீட்பு பணியில் உள்ளவங்க பாக்ஸாக எடுக்கிறாங்க. எங்க கொடுக்கிற, யாருக்கு கொடுக்கிற, யாரிட போன் எங்க தேடலாம்? உறவுகளே, கற்பனை பண்ண முடியாத உறவுகளே. சுப்ஹானல்லாஹ். நீங்க பாத்தீங்க, ஒரு சகோதரர் பேசினார், ஏண்ட மனைவி, ஏண்ட மகள், ஏண்ட மதினி, ஏண்ட மைனிட 2 பிள்ளை என்று சொல்லி 9 பேரை இழந்து தைரியமாக பேசுகின்றார். அவர் தைரியமாக பேசினால் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலை நிமிடங்கள் செல்ல செல்ல கற்பனை பண்ண முடியாதவர்களே. எங்களோடு வாழ்ந்தவர்கள் கற்பனை பண்ண முடியாத அளவில் என்ன இந்த பூமியை விட்டு திடீரென்று செல்லுகின்றார்கள். இது எனக்கு உங்களுக்கு சொல்ல வருகின்ற பாடம் என்ன? மண்மேடால் மூடப்பட்டு கழுத்துக்கு மேல் நன்றாக பேசுகின்ற ஒருவரை மீட்கின்றார்கள். FB-ல பார்க்கிறார். மண்மேடால அதாவது நிரப்பி கழுத்துக்கு மேல பேசுறார். அவரை மீட்கிற நேரம் அவர் சொல்றாரு, என்னை விட்டுடுங்க, நானும் செத்து பேத்திடுறேன், என் குழந்தை 2 பின்ன புள்ள 2 என் காலை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க என்றார்.
என் புள்ள ரெண்டு கீழே காலை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க, என்ன விட்டுடுங்க, நானும் செத்து போறேன், விட்டுடுங்க, மீட்க வேணாம் என்று சொல்லுகின்றார். அதை மீட்டு கொண்டிருக்கிறவர் ஒரு 2 செகண்ட் அப்படி நிற்கிறார். அவருக்கு தோண்ட முடியாது. ஏன்? கண்ணீர் கலங்கி அழுகின்ற காட்சிகள். அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வல்லமையை அல்லாஹ் உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றான். ஈமானியர்களே, முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு இலக்கு இருக்கின்றது, முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு இலட்சியம் இருக்கின்றது, முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு தூர நோக்கி இருக்கின்றது. வாழ பிறந்தவர்கள் அல்ல, மரணிக்க பிறந்தவர்கள். வாழ பிறந்தவர்கள் அல்ல, மரணிக்க பிறந்தவர்கள். கற்பனை பண்ணினது ஒன்று, நடக்கிறது ஒன்று, நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. வலது காலை தூக்குகின்றான், இடது காலை தூக்க அவகாசம் இல்லை. மரணம் என்ற பிடி அவனை முந்தி விடுகின்றது. எத்தனை பேரை பார்க்கிறோம்? வலது கால தூக்கிறவனுக்கு இடது கால தூக்க அவகாசம் இல்லை. இப்பதானே என்னோட பேசிட்டு போனார், மகித்தா போனாரா, நினைக்க முடியாது. எனக்கு நினைச்சு இந்த அனர்த்தம் எனக்கு சொல்லுகின்ற, உங்களுக்கு சொல்லுகின்ற என்ன? நிகழ்வுகள் நிகழ்வு செகண்ட்ல யாரும் போறாங்க. அந்த ட்ரிப் போய் எல்லாரும் ஆத்தில் இறங்குறாங்க, குளிக்கவில்லை, இறங்கி சும்மா நிற்கிறாங்க. திடீர்னு வெள்ளப்பெருக்கு வருது. 18 பேர், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் கைகோர்த்த நிலைமையிலே இந்த மண்ணை விட்டு பிரிந்து செல்லுகின்றார்கள். எத்தனை காட்சிகள் உறவுகளே! எங்கட கண்மாணிக்கத்தான் நாங்க பார்த்த காட்சிகள் எத்தனை. இதுல யாருக்கு சரி இதே மாதிரி ஒரு நிலைமை எனக்கும் வரும் என்று நினைத்தவர்கள் எத்தனை பேர்? மீட்பு பணிக்காக போறோம். முஸ்லிம்களோட பக்கத்தால, முஸ்லிம் அல்லாத எல்லாரோட பக்கத்தாலையும் இன மத மொழி பேதம் இல்லாமல் நிறைய உதவிகள் அல்ஹம்துலில்லாஹ் அள்ளி கொடுக்கின்ற தயாள சிந்தை உள்ள மக்கள் இருக்கின்றார்கள். ஆக மோசமானவராக இருக்கலாம், ஆனா இந்த நேரத்தில் அவன் இறங்கி வேலை செய்கிறான். உறவுகளே, அங்கே போய்த்து வேலை செய்கிறோமே, இது எனக்கு நடந்திருந்தால் என் நிலைமை எப்படி இருந்திருந்தால் சிந்தனை. ஜனாசாவை தூக்கி கொண்டு போறோம். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? மையத்தை தூக்கி கொண்டு போற நேரம் பேசாத, யாரும் யாரோட பேசப்படாது. எந்த திக்ர்களும் இல்லை, எந்த துஆக்களும் இல்லை, நெருப்பு சட்டியும் இல்லை, தணல் சட்டியும் இல்லை, அல்லது வேற ஊதிகளும் இல்லை, விசிறிகளும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. மையத்து முன்னால போகணும், நாம் வாயை பொத்தி கொண்டு போகணும். என்ன ஏன் அப்படி சொல்லுது தெரியுமா? எந்த திக்ரும் இல்லை, சுபான கலிமாவும் இல்லை, லாகாலும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி போகணும்? இஸ்லாம் சொல்லுது. இதே மாதிரி ஒரு நாள் உன் வீட்டுக்கு வருவார்கள், உன்னை குளிப்பாட்டுவார்கள், உன்னை கப்பனிடுவார்கள், உன்னை தொழுவிப்பார்கள், இதே மாதிரி தூக்கி கொண்டு போவார்களே என்ற சிந்தனையோடு போக சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். அக்ஸிரு ذِكْرَ هَذِمِ اللَّذَّاتِ, எல்லா வகையான இன்பங்களையும் ஒரு செகண்ட் தவிடுபடியாக்குமே அந்த மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அக்ஸிரு, அதிகம் அதிகம் நினைவு கூறுங்க. எதை? மரணத்தை. படுக்க போக ஒரு துவா சொன்னேன், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா. யா அல்லாஹ், உன்ட பேரை சொல்லிக்கொண்டு மௌத்தாகிறேன், உன்ட பேரை சொல்லிக்கொண்டு நீ நாடினால் நான் திருப்பி ஹயாத்தாகுவேன். காலையில் எழும்புறோம், மூமினுக்கு மட்டும்தான் வரும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா. பாருங்க, அங்க அமூத்து வாஹியா, இங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கே எல்லா புகழும். அல்லதி, அவன் யார் தெரியுமா? அஹ்யானா, எங்களை ஹயாத்தாக்கினான், உயிரத் தந்தான், உயிரை திருப்பி தந்தான். பஅதமா அமாத்தனா, எங்களை மௌத்தாக்கினதுக்கு பின்னால. பஅதமா அமாத்தனா, எங்களை மரணிக்க செய்ததன் பின்னாலே எங்களோட ரூக திருப்பி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிக்கொண்டு காலை பொழுதை முஃமின் அடைய வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். உறவுகளே, அதிகாலை துயில் எழுந்தோம், தஹஜ்ஜத்துக்கு எழுந்தோம், சுபஹ் தொலை எழுந்தோம், இதுவரைக்கும் 7-8-10 மணித்தியாலங்கள் கழித்து விட்டோம். உங்களோட உள்ளத்துக்கும் உங்களோட கண்ணுக்கு முன் கொண்டு வாங்க. நான் விடிஞ்சு இவ்வளோ நேரத்துக்கு மரணம் என்ற சிந்தனை என் மனசுல வந்துச்சா? பாதிக்கப்பட்ட இந்த உள்ளங்கள் பற்ற ஒரு கவலை எனக்கிட்ட வந்துச்சா? நான் இவங்க யாரை பற்றி சரி கவலைப்பட்டேனா? ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சா? நான் பார்க்க போன காட்சிகள்ல ஒரு பார்த்த ஒரு வீடு, முகோடு வரைக்கும் நீர் வந்த ஒரு வீடு, அந்த மக்களை பற்றி என் உள்ளத்துல ஒரு கவலை, ஒரு ஃபீலிங், ஒரு சிந்தனை வந்துச்சா? எனக்கும் ஒரு மௌத் இருக்கின்ற உணர்வு வந்துச்சா? உறவுகளே, எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவங்களை நீங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் பேசுது, கம் தரகு மின் ஜன்னாத்தின் வஅயூன், எத்தனையோ தோட்டம் துறவுகளை விட்டு சென்றார்கள், சுவண்டியான நீர்ச்சோலைகளை விட்டு சென்றார்கள். கம் தரகு மின் ஜன்னாத் வஅயூன்,
நீரூற்றுக்களை விட்டு சென்றார்கள். ஜன்னாத் தோட்டங்கள் 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 பிரமாண்டமான சொத்துக்களை விட்டு சென்றார்கள். பஸ்ரூ வ மகாமின் கரீம், அழகான பயிர் பச்சைகளை பயிர் நிலங்களை விட்டு சென்றார்கள். கண்ணியமான இடங்களை விட்டு சென்றார்கள். பஸ்ரூ வ மகாமின் கரீம் ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த் கதாலிக வௌரஸ்னாஹா கௌமன் ஆகரீன். இப்படித்தான் நாங்கள் பின்னால் வந்த ஒரு கூட்டத்துக்கு அந்த சொத்துக்களை அனந்தரமாக ஆக்கிவிட்டோம். சுப்ஹானல்லாஹ். ரம்புக் இலை உறவுகளே, கம் போல நாவலை பிட்டிய நீங்க அப்படி போனீங்கன்றால் இந்த ஏரியாக்கள் இருந்த கோடீஸ்வரர்கள் உறவுகளே, கோடியில் புரண்டவர்கள், ட்ரில்லியன் பில்லியன்களில் புரண்டவர்கள், சொகுசாக வாழ்ந்தவர்கள், ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்ளட்டும், ஷஹாதத்தை கொடுக்கட்டும், ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கட்டும். எங்க உறவுகளை இப்ப அவங்க எல்லாம், இப்ப எங்க அவங்க எல்லாம்? சுப்ஹானல்லாஹ். ஒரு நேர சாப்பாட்டுக்கு கியூல நிக்கிற காட்சியை நாங்க பார்க்கிறோம் இல்லையா FB-ல? ஒரு நேர சாப்பாட்டுக்கு கியூல நிக்கிறார். என்ன ஒருத்தர் பேசுறார், என்ன தெரியுமா? பெண்களுக்குரிய ஆடைகள் நிறைய வருது, சிறு பிள்ளைகளுக்குரிய எல்லாம் வருது, ஆண்களுக்கு மாத்திரத்துக்கு மாற்று துணி சாரம் இல்லாம கேட்கிறோம், எங்களுக்கு சாரத்தை அனுப்புங்க, வேறொன்றும் வேணாம். உறவுகளே, இப்ப உடுத்திருக்கிற உடுப்பை தவிர வேறு துணி இல்லை. இப்ப உடுத்து கொண்டிருக்கிற உடுப்பு அடுத்த செகண்ட் கலட்டினால் திருப்பி கழுவி எடுக்கிற மூடு இல்ல, அதை தூக்கி வீசோடும். 4 நாள் 5 நாள் குளிக்காமல் வாழுகின்ற நிலைமையில், மாற்று துணிக்கு வழி இல்லாமல் வாழுகின்ற பிச்சைக்காரர்கள் விடுங்க, கோடீஸ்வரர்கள் இருக்கின்றார். உறவுகளே, என்ன வாழ்க்கை வாழ்றோம்? இன்னொரு வாழ்க்கை வாழ்றோம். இது நிரந்தரம் என்று இருந்திருக்குமாக இருந்தால் இந்த பூமியில சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்திருப்பார். நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அவருக்கு எதை கொடுக்கல. ஒரு நாள் கேட்டார், யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு ஆட்சியை தர வேண்டும், எனக்கு பின்னால் நீ யாருக்கும் கொடுக்கப்படாது, அப்படி ஒரு ஆட்சி எனக்கு தாண்டு கேட்டார். அல்லாஹ் எதை கொடுக்கல? மனிதர்களா, ஜின்களா, பறவைகளா, பட்சிகளா, எல்லாம் பேசுறது அவருக்கு கேட்கும், எறும்பு பேசுறது கூட அவருக்கு விளங்கும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. அவர் ஊர்வலம் போற காட்சி அல்லாஹ் சொல்றான். சூரா நம்ல், எறும்புன்ற சூறாவை திரட்டி பாருங்க. அவர் நபி குதிரையில் ஏறி சவாரி செய்து அப்படி ஆட்சியை கொடுத்தார். பணிவுள்ளவராக வாழ்ந்தார், கர்வமற்று வாழ்ந்தார், திமிர்மமதை இல்லாமல் வாழ்ந்தார், பணிவோடு வாழ்ந்தார். சுப்ஹானல்லாஹ். ஊர்வலம் போற நேரம் قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. எறும்பு கூட்டமே ஓடி போய் பொந்துக்குள்ள நுழைஞ்சுக்கோங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த படையோட வாரார், நாங்க கண்ணுக்கு விளங்காத சின்ன படைப்பு, நசிக்கப்பட்டுடுவோம் கால் பாதங்களால, நுழைஞ்சுக்கோங்க எறும்பு சொல்லிச்சா. ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها. அவர் எங்க? எறும்பு பேசியதை சுலைமான் தன் காதில் கேட்டார். புன்முறுவல் பூத்து சிரித்து, ரப்பி அவ்ஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தர்தாஹு வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ எனக்கு தந்திருக்கின்ற இந்த அருட்கொடையை இன்னும் எனக்கு விசாலமாக்கித்தா, நன்றி உணர்வுள்ள அடியானாக என்னை மாற்றி விடு என்று அவர் பிரார்த்தித்தார்ன்றது அல்லாஹ் சொல்றான். உறவுகளை, இவர் எங்க? இந்த உலக நிரந்தரம் என்று இருந்திருக்குமாக இருந்தால் நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்திருப்பார். அவருடைய மௌத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஜின்கள் அள்ளி வேலை, கடல் இருந்து முத்துக்களை கொண்டு வரதுன்றது சுப்ஹானல்லாஹ், அப்படி வேலை. நாங்க டைலை பத்தி பேசுறோம், சுலைமான் நபியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாங்க டைலை பத்தி பேசுறோம், டைல அது இதுன்னு பேசுறோம், கிரனைட்டை பத்தி பேசுறோம். பக்கத்து நாட்டு இளவரசி வாரா, சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்ததை பாருங்க, நாங்க என்ன தனி வைத்ததுக்கு? சுப்ஹானல்லாஹ். பக்கத்து நாட்டு இளவரசி வாரார், அவளோட சிம்மாசனம் ஆல்ரெடி இங்க வந்தாச்சு. அவள் வாரத்துக்கு முன்னுக்கு கண் சிமிட்டுவதற்கு முன்னால் இங்க வந்தாச்சு. அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். கண் சிமிட்டுவதற்கு முன்னால் இஃப்ரீத்து மினல் ஜின், இஃப்ரீத்துன்னு ஒரு ஜின் சொல்லிச்சு, நபியே கப்லன் தக்கூமி மின் மக்காமிக், ஒவ்வொரு இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னு கொண்டு வரட்டுமான சிம்மாசனத்தை என்றார். அது நபிக்கு லேட். வேதங்கள் பற்றி அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் சொன்னார், அரசே உங்களோட கண் சிமிட்டுவதற்கு முன் கொண்டு வருகிறேன். இன்டர்நெட் யுகமாம், நாங்கள் பேசுகிறோம். கண் சிமிட்டுவதற்கு முன் திரும்பி பார்த்தார், ஆசனத்தை கண்டார், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தினார். அவள் வந்து, இளவரசி வந்து, பக்கத்து நாட்டு ராணி வந்து சுலைமான் நபியோட மாளிகை உள்ளுக்கு போறா. உறவுகளே, போற நேரம் அப்படியே கவுன தூக்கினா. அல்லாஹ் சொல்றா குர்ஆன்ல, கவுன தூக்கினா. தெரியுமா? இது வெள்ளம், தண்ணீன்னு நினைச்சா. நபி சொன்னார், தண்ணி அல்ல, நீ போ, அது பளிங்குண்டார். இது குர்ஆன் சொல்றது. உறவுகளே,
நான் சொல்ல வரேன் தெரியுமா, அவ்வளவு பெரிய ஆட்சி நடத்தி வாழ்ந்த பெரியவர் தன் தடியை ஊண்டினார், சாய்ந்து கொண்டார். நான் சொல்றது குர்ஆன். தடியை ஊண்டினார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அந்த தடியில் சாய்ந்து கொண்டார். ஜின்கள் வேலை செய்யறதை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களோட ஒரு மோட்டு சமூகம் ஜின் வசப்படுத்திக்கிற, அவர்கிட்ட ஜின் நிற்கிற, இந்த ஹசரத்து ஜின் நிற்கிற, பழைய ஒரு ஜின் 950 வருஷம் பழைய ஜின், 2500 வருஷம் பழைய ஜின், அப்படி பேச இப்படி பேச வேண்டி சில பைத்தியங்கள் வைத்தியர் தேடி போகுது. ஜின்களுக்கு எந்த அறிவும் இல்லை, அப்படி எந்த அறிவும் இல்லை. சுலைமான் நபி ஊண்டினார், சாய்ந்தார், பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வோட ரூஹை எடுத்தான். அல்லாஹ் பேசுறான், மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்த் தஅக்குலு மின் ஸஅதஹ். சுலைமான் நபி என்பவர் மரணித்தார் என்பதனை இந்த உலகத்துக்கு கரையான் பூச்சி தான் அறிவித்தது. தடிய கீழால எறும்பு அரிச்சி 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 தடியோடு சாய்கிறார். ஜின்கள் பேசிக்கொள்றாங்க, எங்களுக்கு தெரியா போச்சே சுலைமான் மௌத்தா போனது, தெரியா போச்சே என்று பேசினது அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்ல. என்ன சொல்ல வருகிறவர்களே, அப்படிப்பட்ட பெரியவர்களே இந்த உலகத்தில் வாழவில்லை, போய்விட்டார்கள் என்று சொன்னால் நான் எங்க நீங்க எங்க? ஐ நமா தகுலு இத்ரகமல் மௌத் வலவ் குந்தும் ஃபி புரூஜின் முஷய்யதா. இதுதான் இந்த சுனாமி, இந்த நிகழ்வு, இந்த அனர்த்தம் எங்களுக்கு சொல்ற செய்தி அதைத்தான். நீ எங்கதான் இருந்தாலும் உனக்குரிய மரணம் வந்தே தீரும். கட்டப்பட்ட பாரிய பங்கருக்குள்ளே இரு, குண்டுகள் துளைக்காத வாகனத்தில் இரு, குண்டுகள் துளைக்காத மிகப்பெரிய இடத்துல இரு, உன்னை யாருமே கண்டுக்குள்ள இல்லாத இடத்துல நீ இரு. உனக்கென்று மரணம் தீர்மானிக்கப்பட்டால் நீ வந்தே சேர வேண்டும், மரணம் உன்னை வந்து அடைந்தே தீரும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். குல் இன்னல் மௌத் அல்ல தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே நீங்க சொல்லுங்க, எந்த மரணத்தை விட்டு விரண்டோன்றீங்களோ அது உங்களை வந்து அடைந்தே தீரும். உறவுகளே, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை, சென்ற வார வெள்ளிக்கிழமை இந்த பள்ளியில் தொழுகை நடக்கல, பள்ளியில் நீர் வந்தாச்சு. சில வீடுகளில் 3 அடி 4 அடி 5 அடி முகடு வரைக்கும் தண்ணி வந்தாச்சு. உறவுகளே, அவங்களோட முடிஞ்சதாக நினைக்கிறோம். அல்லாஹ் நாடினா தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். காலச்சக்கரத்தை நாங்க தான் மக்களுக்கு மத்தியில் சுழலச் செய்கிறோம். காலச்சக்கரத்தை நாங்களே மனிதருக்கு மத்தியில் சுழலச் செய்கிறோம். மரண சிந்தனை ஒரு மூமின் உள்ளத்தில் எப்பவும் இருக்கும். உறவுகள், ஜனாசாக்களை கலப்பண்றாங்க, ஜனாசாக்கள் எடுக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வி பதில்? அந்த ஜனாசாக்கள் துண்டு துண்டா வருது, அந்த ஜனாசாக்கள் யார்கிட்ட தெரியாது, அந்த ஜனாசாக்கள் கையில் கிடைக்கலன்னா எப்படி ஜனாசா தொழுகை நடத்துறது? சொல்லத்தானே வேணும். எடுக்கிற பொடிகளுக்கு சரி, எடுக்காத பொடிகளுக்கு என்ன சட்டம்? இப்போ கேள்வி பதில். உறவுகளே, இதே மாதிரி கொரோனா ஒன்று வந்துச்சு. எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுக்கு தொழுகை நடத்தணுமா? எரிக்கப்பட்ட அதாவது சாம்பலாக்கப்பட்ட ஜனாசாக்கள சாம்பல் எடுத்து கபர் தோண்டி அடக்கணுமா? அங்கே கேள்வி பதில் வந்துச்சு. உறவுகளை, நிகழ்வுகள் நிறைய எல்லாம் காட்டுறான். நிதர்சனமாக கண்முன்னுக்கெல்லாம் படம் பிடிச்சு காட்டுகின்றான். உணர்வு பெற்ற மனிதர்கள் குறைந்து போகின்ற காலம், உள்ளங்கள் எல்லாம் செத்து போன காலம், உள்ளங்கள் இறந்து போன காலம். உறவுகளே, என் முன்னவர்கள் மரண சிந்தனையோடு எப்படி இருந்தார்கள்? எங்களுக்கு இந்த சிந்தனை இருக்கணும் சகோதரர்களே. மரணம் பற்றிய சிந்தனை என்ற மனசு உங்களோட மனசில் இருந்தால் பாவங்கள் தவிர்க்கப்படும், அடுத்தவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது தடுக்கப்படும், எல்லா வகையான மோசமான செயற்பாடுகள் தவிர்க்கப்படும். தெரியுமா, எனக்கு ஒரு மரணம் இருக்கு, இப்ப நான் மரணித்தால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இப்ப யாரு சரி மௌத்தாக ரெடியா? இதுக்குள்ள யாரு சரி இப்ப மௌத்தாக ரெடியான்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டா பேசுற நானும் தான் கேட்கறேன், நீங்க தான் ரெடி இல்லை. யாருக்குமே அதுக்கு தயார் இல்லை, யாருமே தயார் இல்லை. ஆனால் உண்டு, நீங்க தயாரோ இல்லையோ, வானா வானா ஏலா ஏலாண்டு கத்தி அழுதாலும் கதறி விழுந்தாலும் கால கையை பிடிச்சாலும் ஏலா, அல்லாஹ் தீர்மானத்தினர் போய் சேரவே வேண்டும். நம் முன்னவர்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு மூமின் மரணத்தை எப்பவுமே நினைக்கணும், மரணத்தை பத்தி பேசணும். வீட்டுக்குள்ள நீங்க வைஃபு கிட்ட மௌத்து நொண்டிக்கு நான் மௌத்தா வாய்ப்பத்து அப்படி பேசுவானோ அபசகணும் அப்படி பேசுவானோ இல்லை. ரோகளே, வீட்டுக்குள்ளே பேசணும், மனைவி கிட்ட சொல்லணும், பிள்ளைகளுக்கிட்ட சொல்லணும். நான் மௌத்தா போனா ஏண்ட ஜனாசாவை குர்ஆன் சுன்னா முறப்படி தொழுவீங்கோ, குளிப்பாட்டுங்கோ, கஃபன் செய்யுங்கோ. எங்கட ஊரில் ஏழாண்டு சொன்னால் இந்த ஏரியாவுக்கு கொண்டு போங்கோ, கட்டாயம் அல்லாஹ் இடத்துல சொன்ன மாதிரி என் கடைசி காரியங்களை செஞ்சு முடிச்சிடுங்கோ, என் கடன் இவ்வளோ இருக்குது சொல்லி வைங்கோ. இதை சொன்னதுக்காக நீங்கள் இன்றைக்கு மௌத்தா போன அர்த்தம் இல்லை, மௌத்தாகி போகலாம். இது அபசகுணம் அல்ல. இந்த சிந்தனை ஓட்டம் இருக்கணும். சின்ன தலைவலி வந்தா கூட இது மௌத்தாக இருக்குமோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட நெருங்கோடும். ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய சிந்தனை ஓட்டம். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயை அடைகிறார், சக்கராத்தில் நிற்கிறார். அவருடைய மனைவி பக்கத்தில் இருந்தேண்டு, ஏண்ட கணவனுக்கு ஏற்பட்ட கை சேதமே,
என் மாப்பிளைக்கு ஏற்பட்ட கஷ்டமேண்டா லா தக்கூலி வஹசனா, உன் கணவனுக்கு ஏற்பட்ட, அவர் டக்குண்டு புடவையை நீக்கினார், முகத்தில் போட்டு இந்த புடவையை நீக்கி மனைவியை பார்த்து சொன்னார், லா தக்கூலி, நீ அப்படி சொல்லாதம்மா, என் கணவனுக்கு ஏற்பட்ட சந்தோஷமே, என் கணவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியே என்று சொல்லி ஏதறியுமா, கதன் நல்கி முஹம்மதம் வஸஹபா, நாளை நான் முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை நான் சந்திக்க போகிறேன் என்று மரண தருவாயில் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், யார் ரோகளை இவர்கள் எல்லாம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். சுப்ஹானல்லாஹ், அபூ லுஅல் அல் மஜூசியால குத்தப்பட்டு சுபஹ் தொழுகைக்கு இமாம் வாரார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு சுபஹ் தொழுகைக்கு இமாமாக வாரார். அபூ லுஅல் அல் மஜூசி குத்தினார், ஒரு குத்து, அது ரெண்டு பக்கம் கூர்மையான கத்தி, இரு பக்கம் உள்ள குத்தி இழுத்தது, உணவு குடல் வெட்டப்பட்டாச்சு. கலீஃபா மரணப்படுக்கையில் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். ரத்தம் பீரிட்டு ஓடுது, பெருக்கெடுத்து ஓடுது. தேனை கொடுத்தாங்க, பாலை கொடுத்தாங்க, தண்ணியை கொடுத்தாங்க, எல்லாம் அவுட். எல்லாரும் தேம்பி அழுகுறாங்க. கலீஃபா மௌத்தா போய்த்தாரு, கலீஃபா மரணிக்க போறாரு, கலீஃபா இந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு உலகத்துட்டே போக போறாரேன்ற ஒரு கவலை. அவர் போன்று ஆட்சி செய்தவர் யாரும் இல்லை. மரண சிந்தனை இருந்துச்சுரோர்களே. அவர்கள் மூமின்கள், அவர்கள் இறை விசுவாசிகள், அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்கள். சுப்ஹானல்லாஹ், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கோமா நிலைமைக்கு போறார். பேசிக்கொள்றாங்க, கலீஃபா மரணிக்க போறார், கலீஃபா எங்களை விட்டுட்டு பேசிடுவார், மக்களுக்கு சரி, ஏன்னா அப்படி ஒரு ஆட்சி செய்தவர். சுப்ஹானல்லாஹ், இந்த நேரத்தில் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, கலீஃபாவோட காதுக்குள்ள சலா, தொழுக தொழுக தொழுகன்னு சொல்லுங்க, எழும்பிடுவாருனாங்க. சலா சலா, திடுக்கிட்டு எழுந்தார். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் மூமின்கள். உமர் கத்தாப் திடுக்கிட்டு எழுந்தார், கண்ணை விழித்தார், பார்த்தார், சொன்னார், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா, யார் தொழுகையை விட்டார் அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. மரணிக்க போற கடைசி செகண்ட் அவர் பேசுகின்ற வார்த்தை உறவுகளே. ஒரு இளைஞர் வருகிறார், கரண்டைக்கு கீழுக்கு உடுப்பு உடுத்து கொண்டு வரார். மரணிக்க போற தருவாயில தௌவா படி ஏதறியும், அவங்களோட வாழ்க்கை மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த வாழ்க்கை. கரண்டைக்கு கீழே ட்ரௌசரை ஆடை இழுத்து கொண்டு வரார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கிட்ட கலீஃபா அவர்களே, நீங்கள் ஆட்சி செய்தீர்கள், சிறந்த ஆட்சி, நல்ல ஆட்சி, சிறந்த ஆட்சி, அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்ளட்டும், அப்படி இப்படி நிறைய சொன்னார். ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைரா. திரும்பி போறார், அருமை மகனே இங்க வாண்டு கூப்பிடுறார். மரணிக்க போற நேரம், அருமை மகனே உன் ஆடையை கரண்டைக்கு மேல் தூக்கிக்கொள், கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவதை நரகவாதியுடைய அடையாளமாகும் என்று சொன்னார். புகாரில் பதிவு செய்யப்படுது. உறவுகளே, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்கு சுபசோபனம் சொல்லப்பட்டவர். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அகீதா, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி, யாருமே சந்தேகப்படையல. அது 100,000 மடங்கு சோறானது. உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயால சொர்க்க சுபசோபனம் சொல்லப்பட்டவர் அவர். நாள் உஹது மலையில அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு 4 பேர் நிற்கிறாங்க. உஹது மலை தட தட ஆட ஆரம்பிச்சிச்சு. ஆட ஆரம்பிச்சதோட அல்லாஹ் சைலண்ட், ஏ ஆடுறாய் நில்லு, அலைக்க நபியுன், உனக்கு வேற ஒரு நபி இருக்கிறார், வசுத்தீக், ஒரு சித்தீக் இருக்கிறார், ஷஹீதான், 2 ஷஹீது அளிக்கிறார், ஆடாதே என்று சொன்னார்கள். உஹது மலை நின்றுச்சு. உறவுகளே, அந்த ஷஹீதுகள் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அபூ லுஅல் அல் மஜூசியால் குத்தப்பட்டிருக்கின்ற நிலைமையில மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த மூமின் இருக்கோணும். உறவுகளே, அந்த விளையாடுங்க, பண்ணடுங்க, ஜோக் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. எனக்கு ஒரு மரணம் இருக்கு, ரம்புக்களை கண்ணில இருக்கட்டும், கம்பள கண்ணில இருக்கட்டும், சிந்தனையில் இருக்கட்டும். எம்மோடு வாழ்ந்தவர்கள் விடிவோம் விடியாது என்று நினைக்கல, நல்லா விடியும் என்று நினைச்சு போனாங்க. அவங்களுக்கு விடியல் உறவுகளே, அவங்கள விடியல் கபருக்கு தான் போச்சு. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையான மூமின், சொர்க்க சுபசோபனம் சொல்லப்பட்டவர். இவருடைய சிந்தனை என்ன தெரியுமா? ஹுதைஃபா யமானி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக்கிட்ட பேர் லிஸ்ட் கொடுத்திருந்து, பள்ளிக்கு வருவாங்க, தொழுவாங்க, ஜமாத்துக்கு வருவாங்க, தர்மம் செய்வாங்க, ஆனால் முனாஃபிக்குகள், முஸ்லிம் மாதிரி காட்டிக்கொண்டு வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறவங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். தௌஹீத் மாதிரி காட்டிக்கொள்ற, மெசேஜ் எடுக்க போறடா, நான் எங்களுக்கு பக்கம்தான், அவங்ககிட்ட சும்மா தெரியவா செய்தி எடுக்க போற, இது நயவஞ்சகத்தனம். அப்படி கொஞ்சம் பேர் லிஸ்ட்டை ஹுதைஃபா யமானி ரலியல்லாஹு கையில் கொடுத்திருந்து. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகப்பெரிய ஆட்சி ஆண்டவர் இல்லையா? இவர் ஹுதைஃபா யமானியை கூப்பிட்டு கேட்கிறார், ஹுதைஃபாவே ஹுதைஃபாவே அன்சுதுக்க பில்லாஹ், அல்லாஹ்க்காக கேட்கிறேன், அந்த லிஸ்ட்டில் என் பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லேன்றாரு. சுப்ஹானல்லாஹ், சொர்க்கவாரி சொல்றாரு, என் பேர் முனாஃபிக் லிஸ்ட் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்றாரு.
இவர் சொன்னார், மன்னிக்கணும் ஹலீஃபா, நான் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் அடுத்து அமானிதமாக எனக்கிட்ட சொன்னதே, நான் சொல்ல மாட்டேன். அல்லாஹ்வுக்கா கேட்கிறேன், ஹுதைபாவே ஹுதைபாவே என்ற பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், சொர்க்கவாசிரோகளே. அந்த நேரத்தில் இல்ல ஹலீஃபாவே, உங்களுடைய பேர் இல்லைன்னு சொன்னதோடு மகிழ்ச்சி அடைந்து இந்த மண்ணை விட்டு பிரிகின்றார். உறவுகளே, மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தண்ட மகனுக்கிட்ட சொன்னாரு, அருமை மகனே, நான் மரணித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கப்பட்டிருக்கிறார், அடுத்து அபூபக்கர், அடுத்த ஒரு இடம் இருக்கு மகனே, அந்த இடம் நிச்சயமா ஆயிஷாவுக்குள்ளது. கணவனுக்கு பக்கத்தில் வாப்பாக்கு பக்கத்தில் அடங்குறதுக்காக உள்ள இடம். அந்த இடத்தை எனக்கு கேளுவாப்பா, அவர் விரும்பினால் என்ன அங்கு அடக்கிடு, விரும்பவில்லை என்றால் அடக்காதே என்று சொன்னார். ஒரு மூமினுடைய இறுதி நேரம். உறவுகளே, சகோதரர்களை, என்ன சொல்ல வருகிறேன், நாங்கள் வாழ்ந்த காலம் மிச்சம், வாழப்போகிற காலம் மிக 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 குறைவானது. இந்த நிகழ்வுகள், நடந்து முடிந்த இந்த நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையில், எந்த வாழ்க்கையில் படித்து தருகின்ற, கற்றுத்தருகின்ற மிகப்பெரிய பாடம். மரண சிந்தனையோடு வாழணும். வலது கால தூக்குறதுக்கு இடது காலத்துக்கு அவகாசம் இல்லைன்னு சொன்னேனே. உறவுகளே, எந்த நேரம் எந்த அமைப்பில் எப்படி எனக்கு மரணம் வரும் தெரியாது. உறவுகளே, இளைஞர்களாக நிறைய பேரை பார்க்கிறேன், வயோதிபர்களாக நிறைய பேரை பார்க்கிறேன். இளமையில் நாங்கள் எப்படி வளர்றோமோ முதுமையும் அப்படித்தான், மௌத்தும் அப்படித்தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன அப்படின்டா, என்ன இளமையில் எப்படி வளர்றோமோ முதுமையும் அப்படித்தான், மௌத்தும் அப்படித்தான். ஒரு 45 வயசு 50 வயசு டாக்டர்மார் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை நாங்கள் கைவிட்டுட்டோம், எந்த மெடிசனும் சரி வராது, உங்களுக்கு ஒரு 1.5 மாதம் டைம் இருக்கு, நீங்கள் எப்படியும் சாகிற சுவர்த்தான், இப்படி சில நோயாளிக்கு சொல்லுவாங்க டாக்டர்ஸ்மார், முன்னிக்கே சொல்லிவிடுவாங்க. ஆனால் இவர் இந்த 1.5 மாதத்துக்குள்ள எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, நிறைய தௌபா செய்யலாம், மீண்டு போகலாம், யாரெல்லாம் ஆயிரம் நீடிச்சு வை, எனக்கு பரக்கத்து செய்ய, என்ன பார்க்கலாம், எவ்வளோ கேட்கலாம். அவன் அப்பவும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டே எங்கே யூடியூபில் FBயில் மோசமானதே பார்த்து கொண்டிருக்கிறான். மௌத்து மத நிலைமையில் தான் வருது. இளைஞர்கள் மட்டுமல்ல, வயோதிபர்கள் உட்பட கொஞ்சம் எட்டி பார்த்தா பார்க்கறதெல்லாம் ஆபாசம். நாளைக்கு மௌத்தூன்ற மாதிரி நினைக்கிற அளவுல தள்ளாடும் முதுமையில கூட ஆபாசத்தோட கழிக்கிறவங்களை பார்க்கிறோம். மரண சிந்தனைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுறவர்களை இந்த நிகழ்வு, மௌத்தா போகும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த நிகழ்வு. ரம்பு கிளையை நினைச்சு பார்த்தால் கண்கள் குளமாய் ஓடுகிறவர்களை நினைச்சு பார்க்கலாம். இரவு நேரம் தூங்க சென்றவர்கள் தான் காலையில் எழும்பல்லவர்களே அப்படியே அடிச்சு கொண்டு போனாங்க. ஒரு சில பொடிகள் மீட்கப்படுது, இன்னும் தாண்டு போட பொடிகள் இருக்குது. ஈமானியர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எமக்கு சொல்லுகின்ற பாடம் மிகப்பெரிய பாடம். இந்த பாடங்கள்ல உண்மையான ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கும் அவன் பெற வேண்டிய படிப்பினைகள் நிறைய இருக்கின்றது. அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் உயர்ந்த பாடங்களை இதனூடாக உணர்த்துகின்றானோ அந்த பாடங்களை உரிய முறையில் பெற்று எங்களுடைய வாழ்வோட்டத்தை நல்ல முறையில் மாற்றி இந்த நிகழ்வை மிகப்பெரிய பாடமாக எடுத்து, எனக்கும் ஒரு மௌத்து இருக்கு, அது அடுத்த செகண்ட் வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகணும், இந்த சிந்தனை மட்டும் இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இதை முடிவு செய்கிற உறவுகளை, ஒரு நாள், அந்த நாள் எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். நிறைய பேருக்கு எனக்கு மைக்கில் பேச கிடைக்கிறதில்ல, எங்களோட பேர் சொல்லப்படுறதில்ல. ஒரு நாள் அல்லாமே சத்தியமாக உங்களோட பேர் இந்த மைக்கில் சொல்லப்படும். எமது எட்டியம் தொட்டையை சேர்ந்து இது எக்ஸ் மாமா காலமானார், அது நீங்க தான் அந்த எக்ஸ். எங்களோட வைதாத்தா காலமானார், உங்களோட மனைவியா இருக்கு, உமாவா இருக்கிறது, இங்க சொல்லப்படும். அதற்கு பின்னால என்ன நடக்கும் உறவுகளே? நேரம் இந்த டைமுக்குன்னு சொல்லப்படும். இது வரைக்கும் நீங்க 7 வீட்டுக்கு வரேன்னா ரஸ்மி உஸ்தாத் வீட்டுக்கு போறேன்ட்டு வருவீங்க, ரஸ்மி மௌலியை சந்திக்க போறேன்ட்டு வருவீங்க. ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வர நேரம் ஜனாசா எங்க ரஸ்மி மௌலியை மௌத்தான். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹலீஃபா உமர் ஹலீஃபா உமர் ஹலீஃபா உமர்னு சொல்றீங்க, ஒரு நாள் சொல்லுவீங்க உமர் மக்தாபை தாமுன்னு சொல்லுவீங்க. இதுதான் உறவுகளை வாழ்க்கை. இந்த நிகழ்வு எனக்கு தான் உங்களுக்கு தான். உங்களை விட்டால் உங்கள் குடும்பம் இயங்காது நீங்க நினைக்கிறீங்க. உங்களை விட சிறந்தவர்களை கொண்டு அல்லாஹ் இயக்குவான். நீங்க இல்லாமலே அல்லாஹ் வாழ வைப்பான். ஏன் தெரியுமா? ரிஸ்க்கு பொறுப்பு அவன் எடுத்திருக்கிறான். இந்த சிந்தனை இருக்கணும் உறவுகளே. ஒரு நாள் என் வீட்டுக்கு வருவார்கள், என்னை குளிப்பாட்டுவார்கள், என் ஆடையை களைவார்கள். உடுப்பு கலட்டையிலா போனால் கத்திரிக்கோள் கொண்டு ஒரே கீறு ஒரே வெட்டி அப்படி பராசன் இழுத்துட்டாச்சு. இதுக்கு கீழுக்கு ஒரு துண்டை போட்டுடுவாங்க, கல்லை கட்டிடுவாங்க, கையை நீட்டி விட்டுடுவாங்க, நாடிக்கு ஒரு கட்டு போட்டுடுவாங்க, பெருவரலையும் பெருவரலையும் சேர்த்து கட்டிடுவாங்க. என்ன பணம், என்ன பதவி, என்ன பட்டம், என்ன கண்ணியம், என்ன கௌரவம், என்ன உயர்வு, என்ன சிறப்பு, என்ன கோடிப்பத்தி. பெருவரலை சேர்த்து கட்டி நாடிக்கு ஒரு கட்டு போட்டு கையை நீட்டி விட்டு வயிற்றுக்கு ஒரு கல்லை கட்டி சுபஹானல்லாஹ் அப்படியே மூடிட்டு விடுவாங்களா? நேரம் வருது, காலோட காலை பின்னி இப்படி திருப்புவாங்க, இந்த காலோட இந்த காலை பின்னி இப்படி திருப்புவாங்க, தண்ணி அடிச்சு அனுப்புவாங்க, தூக்குவாங்க, வயிற்று ஒரு மலசல உபாதைகள் அனுப்புவாங்க, சாம்பிராணி போடப்படுது, சந்தனம் கொஞ்சம் பத்தப்படுது. இபாதத்துக்கல்ல துர்நாற்றம் வரப்படாது.
கிருமிகள் வரப்படாது, இதுக்காக பற்ற வைக்கிறாங்க. இவ்வளவுதான், அது வணக்கத்துக்கல்ல. உறவுகளே, நேரம் போகுது. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், சம அளவில் 3 துணிகள், இஸ்காஃபும் இல்லை, ஃபர்தாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, போ எதுவுமே இல்லை, சம அளவில் 3 வெள்ளை துணி, அவ்வளோதான். அப்படி ஒன்றுக்கு மேல 3 அடுக்கியாச்சு, தூக்கியாச்சு. என் மாமட மகன் அல்லாஹும் மக்ஃபிர் வர்ஹம்ஹு. உறவுகளே, இதே கை, இதே கால், இதே தலை, இதே கண், இதே மூக்கு, இதே உறுப்புக்கள் 19 வயசுல மத்தா போனான். நல்ல ஒரு சகோதரர், அல்லாஹ் புரிந்து கொள்ளட்டும். அவரை தூக்கிட்டு போற குளிப்பாட்டுறதுக்கு தலை இப்படி தொங்குது, இப்படி இருக்குது, அதே கை இப்படி இருக்குது, என்னமே எதுவுமே இல்லை உறவுகளே. அப்படியே கொண்டு போய் வச்சாச்சு, கல் மாதிரி இருக்குது, அப்படியே திருப்பியாச்சு. சுப்ஹானல்லாஹ். உறவுகளே, தேய்ச்சாங்க, கழுவினாங்க, பிரட்டினாங்க, உருட்டினாங்க, அப்படியே தூக்கி 3 புடவைக்கு மேலே வச்சாச்சு. 3ஐயும் சேர்த்து அங்கிட்டு ஒரு கட்டு, இங்கிட்ட ஒரு கட்டு இறுக்கியாச்சு. இடுப்புக்கு ஒரு கட்டு, தலைக்கு ஒரு கட்டு, காலுக்கு ஒரு கட்டு. உறவுகளே, நீங்களும் தான், நானும் தான், சவுதி மன்னரும் தான், அமெரிக்க ஜனாதிபதியும் தான், யாரா இருக்கட்டுமே, எல்லோருக்கும் இதுதான் யூனிஃபார்ம், எல்லோருக்கும் இதுதான் நிலைமை. அப்படியே தூக்கி வச்சாச்சு. முன்னுக்கு ஒருத்தர் வருவாரு, சின்ன ஒரு பயான் பண்ணுவாரு. அப்படியா சுன்னால் இல்லை, அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா கடன்கள் இருந்தால் சொல்லுவாங்க, பெண்களுக்காக வேண்டி சொல்லுவாங்க. அப்படியே தூக்கியாச்சு. அந்த பருதா அப்படியே ரோட்டில் வருது, அப்படியே பள்ளிகளுக்கு வருது, உங்களை முன்னுக்கு வைக்கிறாங்க, நீங்கள் முன்னுக்கு நிற்கிறீங்க, கை இருக்குது, கால் இருக்குது, எதுவும் இல்லை உறவுகளே, எந்த பேச்சு மூச்சு அசைவும் இல்லை. முன்னுக்கு ஒருத்தர் வாராரு, எடுக்கிறாரு, உங்களை பற்றி சில விளம்பரங்கள் சொல்கிறாரு. கடன் இருந்தால் கொடுத்துருங்க, மனசோட சின்ன மன்னிச்சுக்கோங்க, அப்படி இப்படி எல்லாம் சொல்லியாச்சா. தொழுகை நடந்தாச்சு. அப்படியே தூக்குறாங்கிறவர்களே. வீட்டு இந்த வெளியில் எடுக்க போக ஆம்பளை புள்ளங்களோட வாரான். உங்களோட வாகனங்கள் சில நேரம் வரும், மண்வெட்டி, கத்தி, பிக்காசு அதெல்லாம் உங்களோட சேர்ந்து வரும். கபூர் அடிக்கு போயாச்சா. அங்கே இந்த வெளியில் வர போகல பொம்பளை பிள்ளை அந்த வாப்பான்னு ஒரு சத்தம், உம்மான்னு ஒரு சத்தம், அதுதான் கடைசி சத்தம். கேட்டு விட்டு வெளியில் வரையலாம். உறவுகளே, என்ன நடக்குது இப்ப? நீங்க எங்க, நான் எங்க? அதோ அந்த சந்தூக்குள்ள உறவுகளே, அப்படியே தூக்கி கொண்டு போயாச்சு, கபூர்ல வச்சாச்சு. தோண்டி இருக்குது ஒரு குழி, நிரந்தரமான வீடு உறவுகளே. ஏசியில் படுத்தோம், பஞ்சவர்ண மெத்தையில் படுத்தோம், தலைக்கு வேணுமா, கைக்கு வேணுமா, காலுக்கு வேணுமா, தலையணைகள் வைத்து அன்பான மனைவிட கழுத்துக்குள்ள போட்டு கெட்டி அணைத்துக் கொண்டு அழகாக உறங்கினோம். அந்த பரிதாப உறவுகளை என்ன நடக்குது? அந்த குழியுள்ளுக்கு உங்களை என்ன இறக்கத்தான் போறாங்க உறவுகளே. அப்படியே கிப்லா சைட் சாட்சி வச்சு ஒரு மண் அப்படி பிடிச்சி தருவாங்க. சுண்ணால இல்லை, ஆனா மண்ணை பிடிச்சி கண்ணத்து கீழுக்கு வைப்பாங்க. மேலால பலகையை போடுவாங்க, மேலால பாய போடுவாங்க. சில ஊர்கள் லாச்சி கபரு, கபரை தோண்டி உள்ளுக்கு ஒரு கபரு தோன்று, இப்படி கபரை தோண்டி உள்ளுக்கு கபரு, மையத்தை உள்ளுக்கு அனுப்பியாச்சு. இங்களை ஃபுல்லாக மண்ணை போட்டாச்சு, பலகையை போட்டாச்சு, பாய போட்டாச்சு, நிரப்பியாச்சு, அடையாளத்துக்கு 2 கல்லுகளை வச்சாச்சு. நீங்க சம்பாதித்த அளவுக்கேற்ப உங்களுக்காக நின்று பல துவா செய்வாங்க, வந்துடுவாங்க. நான் மட்டும், நீங்க மட்டும் உறவுகளே. இந்த நாள் எப்போ எங்களுக்கு தெரியா, இந்த நாள் எப்போ எங்களுக்கு தெரியா. நடந்து முடிந்த கோர நிகழ்வுகள் ஏண்ட உள்ளத்தில், உங்களோட உள்ளத்தில் பதிக்கிற இந்த சிந்தனை ஒன்றும் இளைஞர்களுக்கு மீண்டும் சொல்லுகின்றேன். உங்களோட கையில் இருக்கிற ஹேண்ட் ஃபோன், அது உங்களோட ஃபோன் வாப்பா, அது உங்களோட தங்கம், உங்களோட வைஃபை, நீங்கள் தான் மாதம் பில் கட்டுறீங்க. நீங்கள் எதை பார்த்து தள்ளுறீங்க? நான் பார்க்குற நேரம் எனக்கு மௌத்து வந்தால் நான் எழுப்பப்படுவதும் இதே நிலையத்தான் என்ற சிந்தனை இருக்கட்டும். வல்லவன் ரப்புல் ஆலமீன் இறுதி மூச்சு வரைக்கும் அவனுடைய மார்க்கத்தை வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒழுகி அவனை கட்டுப்பட்ட நல்லடியார்களாக மாறக்கூடிய வாய்ப்பையும் இந்த நிகழ்வுகளினூடாக, இந்த அனர்த்தங்களினூடாக பாடம் பெற்றவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எங்களை அல்லாஹ் மாற்றி அவனுக்கு பொருத்தமான அடியார்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பஅதஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே படுபயங்கரமான நிகழ்வுகள் நடந்தேறி இந்த பூமியிலே இன்னும் சுவாசிக்கின்ற உரிமை பெற்று வாழக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்னும் நீண்ட ஆயுளை நிறைந்த வாழ்பரக்கத்தை அல்லாஹ் தந்து வைக்கட்டும். எங்களோடு வாழ்ந்த சில உறவுகள் முகடு வரைக்கும் தண்ணீர் வந்து, உறவுகளே, அது நீங்க என்று நினைச்சா, நான் என்று நினைச்சா, புள்ள குஞ்சுகளோட, சின்ன புள்ளகளோட வாழ்கிறோம், நோயாளி உம்மா வாப்பாவோடு வாழ்கிறோம், நடக்க முடியாத கட்டிலோடு இருக்கின்ற நோயாளிகளோடு வாழ்கிறோம். முகடு வரைக்கும் தண்ணி வந்தால் இவங்களை எங்கே தூக்குற, எங்கே கொண்டு போகிறேன்? உறவுகளே, பாதிக்கப்பட்ட சில ஊர்களுக்கு கோல் போட்டேன், சில ஊர் மக்களோட பேசினேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களை என்னை பாதுகாத்து வாழ வைத்திருக்கிறான். மௌலவி,
வெள்ளம் வந்துச்சு, கற்பனை பண்ணல, முகடு வரைக்கும் வந்துச்சு. சிலபுக்கு மேலே பேத்தியோட வைஃபோட மகளோட மேலே ஏறிட்டேன். மேலே ஏறி இருந்த டொய்லெட் இல்லை, சாப்பாடு இல்லை, மேலேயே இருந்தோம். மரணத்துக்கு நிகராக பேய்த்துட்டு வந்தோம். போட் வந்து தோணி வந்து தான் எங்களை வெளியில் எடுத்தாங்க, கொண்டு வந்தாங்க. வசதியானவங்க ரோகளே, வசதியானவங்க ஊர் மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் மௌலவி. அல்ஹம்துலில்லாஹ் பாய் கொண்டு வந்து சந்திக்கிறாங்க, தலையாணி கொண்டு வந்து சந்திக்கிறாங்க. ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாப்பாட்டு கஷ்டம்தான், ஏதோ ஒரு வகையில் ஊர் மக்கள் உதவி செய்கிறாங்க. கோடீஸ்வரர்கள் ரோகளே, கோடீஸ்வரர்கள், செல்வந்தர்களை, பெரியவர்கள். ஆனால் ஒரு 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 நேர சாப்பாட்டுக்கு கியூவில் நிற்கிறாங்க. மாற்று துணிக்கு வழி இல்லாமல் கிடைக்கிறாங்க. முகடு வரைக்கும் தண்ணீர் வந்தவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? அவங்களோட பெட்ரூம் எப்படி இருக்கும்? அவங்களோட அலுமாரி எப்படி இருக்கும்? அவங்க டெஸ்டிங் டேபிள் எப்படி இருக்கும்? அவங்களோட கிச்சன் எப்படி இருக்கும்? எல்லாம் அடிச்சு கொண்டு போயாச்சுறவர்களே. அது அவங்களுக்கு தானே. நாங்கள் நல்லா இருக்கிறோம். அல்லாஹ் கால சக்கரத்தை சுழலச் செய்தால் நாளை அது எனக்காக உங்களுக்காக இருக்கலாம். ஈமானியர்களே, நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் இந்த நேரத்தில் பார்வையாளர்கள் அல்ல, பங்காளிகள். பார்வையாளர்கள் அல்ல, பங்காளிகள். இங்கே வந்தேன் முகமது மௌலவியோட பேசின வகையில் எங்களோட ஊரில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மௌலவி. இங்கே பல இடங்களில் சேர்த்து வெளிக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் உங்களோட ஊரில் செய்ய போகிற வேலை என்ன தெரியுமா? நீங்கள் சேர்த்து உங்களோட ஊருக்குள்ளே கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 600 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. உறவுகளே, பாதிக்கப்பட்டவங்க கண்முன்னு கொண்டு வாங்க. முஹாஜிரின் அன்சார்களோட உணர்வு இங்கே தான் வரணும். வெறும் கை வீசிக்கொண்டு மதீனாக்கு போகிறாங்க சஹாபாக்கு. வெறும் கையோடு போகிறாங்க, ஒன்று உடுத்த உடுப்போடு போகிறாங்க, வெறும் கையோடு போகிறாங்க. கோடீஸ்வரர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிஜ்ரத் போகிறாங்க. அங்கிருந்த மதீனாவாசிகள் இவங்க வாரத்துக்கு முன்னாலே வல்லதீன தபப்ப உத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், இவங்க வாரதை விரும்பி ஆல்ரெடி ஊடு வாசல் எல்லாம் செஞ்சு ஏற்பாடெல்லாம் பண்ணி வாரவங்களை வரவேற்க தயாராக இருந்தார்கள் முஹாஜிரீங்கள் அன்சார்கள். உறவுகளே, அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், இதில் உங்களோட உள்ளங்கள் சில நேரம் இப்படி சொல்லும், நாங்களே பாதிக்கப்பட்ட நிலைமையில் இவங்களுக்கு இப்படி கொடுக்குற. அதுதான் ஷைத்தான் வாரிடம். அது வரவே படாது. தர்மத்தில் மிக சிறந்த தர்மம் எது யார சொல்லலாம்? நன்மைகளால் கூடிய தர்மம் எது யார சொல்லலாம்? உனக்கு தேவை இருக்கிற நேரத்தில் கொடுத்தால் உனக்கு வறுமை வரும் என்று அஞ்சுகின்ற நேரத்தில் நீ கொடுப்பது. உங்களுக்கு தேவை இருக்குது, கொடுத்தால் குறைவு ஏற்பட நிச்சயம். இந்த நேரத்தில் இல்லை ரப்பு தருவாண்ட உணர்வோடு கொடுப்பது தான் தர்மங்களில் சிறந்த தர்மம் என்று அடிமைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். கடைசி உறவுகளே, யக்கூல் இப்னு ஆதம் மாலி மாலி மாலி, ஆதமுடைய மகன் ஏண்ட ஏண்ட ஏண்டேன்னு சொல்கிறான். ஏண்ட கட்டில், ஏண்ட சொத்து, ஏண்ட வீடு, ஏண்ட வாசல், ஏண்ட ஃப்ளைட், ஏண்ட வாகனம், ஏண்ட கடை, ஏண்ட ஏண்ட. அடே இப்னு ஆதம், ஆதமுடைய மகனை ஓண்ட எது? வெள்ளவத்தில் இருக்கிற அது ஏண்ட, தெஹுவெல்லிக்கு இது ஏண்ட, நூறல் இருக்கிற அது ஏண்ட, ஹட்டன் இருக்கிற இது ஏண்ட. அடே மனிதா, ஓண்டையது நீ உண்டு கழித்தது உனக்குரியது. தொண்டைக்கு கீழே கறங்கிட்டுதா போ, அது உனக்கு தான். உடுத்து கிழித்தது உனக்குரியது. உடுத்து 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 பழைய சாய் துண்டு உண்டா போட, அது உனக்குரியது. கொடுத்து மகிழ்ந்தது உனக்குரியது. இப்போ மரணித்து போனாங்களே, எதை கொடுத்தாங்களோ அது அவங்களுக்கு மிச்சம் உறவுகளே. எதை கொடுத்தாங்களோ அது அவங்களுக்கு மிச்சம் உறவுகளே. அல்லாஹ்வுக்காக எங்களோட பள்ளியுடைய அக்கௌண்ட் நம்பர் முன்னால் போடப்பட்டிருக்குது. அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அல்லது பள்ளிவாசலில் தாராளமாக கொண்டு வந்து முகமது மௌலி இடத்திலோ, மாஹிர் நானா இடத்திலோ, ஜாகிர் நானா இடத்திலோ, யாரிடத்திலோ கொடுங்கள். அமானிதமாக கொடுங்கள். ஒரு சரம் இன்ஷா அல்லாஹ் வீணாகாது. நீங்கள் கொடுத்ததை விட அவங்களோட கையால் மடியால் போட்டு தர்மங்கள் செய்வாங்க. அந்த நம்பிக்கையோடு கொடுங்க. ஏண்ட குர்ஆன் மதரசா 230 பிள்ளைகள் கொண்ட மதரசா. ஏண்ட மதரசா போன புதன்கிழமை பிள்ளைகளுக்கு நாங்கள் மோட்டிவேஷன் கொடுத்ததெல்லாம் தெரியுமா? தர்மம் செய்யணும், நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும். என் வீட்டில் நிறைய சாமன் சட்டு வந்திருக்கு, சல்லிகளாக நிறைய வந்திருக்குது. அமானிதமாக எடுத்துக்கிறேன். அந்த பிள்ளைகள் கொண்டு வந்து தராங்க. பிள்ளைகளை ஊக்குவிங்க. முகமது மௌலவி ஒரு அழகான மதரசா செய்கிறார், உங்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அருள் செய்யட்டும். அந்த பிள்ளைகள்கிட்ட கையால் கொண்டாந்து கொடுங்க. என் பிள்ளை 5000 ரூபா கொடுக்குறா, அல்ஹம்துலில்லாஹ். யார்கிட்ட சொல்லி கொண்டு கொடுக்காதுங்க. அந்த பிள்ளைக்கு அந்த உணர்வை கொடுங்க. இந்த நேரத்தில் நாங்கள் செய்யணும் மகன், இப்படி நேரத்தில் நாங்கள் ஊட்டணும், அந்த உணர்வு ஊட்டணும். நீங்கள் மகிழ்த்தா போய் தருவீங்க. அவன் கொஞ்சம் காலம் வாழ்வான். இப்படி ஒரு நிகழ்வு வார என் வாப்பா என்ன கூட்டிக் கொண்டு வைத்து அவருடைய கையால் என்ன கொடுக்க பழக்கினார். நானும் கொடுக்கணும் என்ற உணர்வு அந்த பிஞ்சுகளுக்கு வரும். ஊட்டுங்கள் உணர்வை. கொடுக்கின்ற கை ஒரு நாளும் அல்லாஹ் இழக்க மாட்டான். உயர்ந்த கையாக இருக்க வேண்டும், வாங்குகின்ற கையாக இருக்கக்கூடாது. கொடுக்கின்ற கையாக அல்லாஹ் எங்களுடைய கைகள் ஆக்கி வைக்கட்டும். பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற உணர்வு ஒரு அழகான சந்தர்ப்பம் சகோதரர்களே. நீங்களாக கொண்டு கொடுக்காதங்க, கொண்டு வாங்க. பிள்ளை மகனை கூட்டி கொண்டு வாங்க. அவங்களோட கையால் கொடுங்க. அதை பிள்ளை பார்க்குது இல்லையா, பின்னுக்கு ஒரு காலம் வார நேரம் உங்களுக்கு துவா செய்வான். அன்றைக்கு என் வாப்பா என்னை பழக்கினாரு, நான் இன்றைக்கு கொடுக்கிறேன். ஈமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, வாழ்ந்த காலம் மிச்சம், வாழப்போகிற காலம் மிக 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 குறைவானது. கொடுத்தாருக்கு குறைவில்லை.
அடியார்களே, அள்ளி கொடுங்கள், அள்ளி கொடுங்கள், அள்ளி கொடுங்கள். அல்லாஹ் தந்திருக்கிறதிலிருந்து நிறைய கொடுங்கள், கிள்ளி கொடுக்காதீர்கள். உங்களோட வசதிக்கேற்றா போல கொடுங்கள். அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் கொடுக்கின்ற தர்மம் ரப்பிட வலது கையில் அல்லாஹ் எடுக்கிறான். நான் கொடுக்கிறது அல்லாஹ் அந்த வலது கையால் வாங்குறான். புகாரி ஹதீஸ். கொடுக்கிறத அல்லாஹ் வாங்குறான். அல்லாட கையில் விழுகிற உணர்வு இருக்குமாக இருந்தால் யாருமே கருவித்தனம் காட்ட மாட்டோம். ஈச்சம் பழத்தில் துண்டை கொடுத்தேன் நரகத்தில் பாதுகாப்பு பெற சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். வல்லம் ரப்புல் ஆலமீன் பேசியனை கேட்ட உங்களையும் கபூல் செய்து கொள்வானாக, அவன் அங்கீகரிப்பானாக. யாரெல்லாம் இந்த அனர்த்தத்தில் மரணித்து போனார்களோ அவருடைய மன்னரைகள் எல்லாம் சூட பூஞ்சோலைகளாக ஆக்கி அவர்களுடைய குடும்பங்களுக்கெல்லாம் பரக்கத்து செய்து பழைய நிலைமைக்கு அவர்கள் எல்லாம் மீட்டு பரக்கத்தான வாழ்வை அவர்களுக்கெல்லாம் கொடுத்தருவானாக. ஷஹீதுடைய அந்தஸ்தை எல்லாம் அவர்களுக்கு வழங்கி வைப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.